பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாளிலே மார்த்தாள் மரியாள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் ஸ்ரீகள் அநேகராக இருக்கிறதுனால இந்த நாள் நாம் தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இப்பொழுதும் மார்த்தாள் பற்றி பேசப்படுவார்கள் சகோதரி செல்வி அவர்கள். அல்லேலூயா. அதற்கு அணியாக அடுத்த அணி மரியாளை பற்றி பேசுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் இந்த 2 அணிகளிலும் பேசுகிறதை கர்த்தர் அறிந்து அதற்கு பிரயோஜனமான காரியங்களை உங்கள் அனைவருக்கும் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நடுவர் அவர்களுக்கும் பாஸ்டர் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெண் மார்த்தாளாக இருக்க வேண்டுமா மரியாளாக இருக்க வேண்டுதா என்பது தலைப்பு. என்னுடைய கருத்து ஒரு பெண் சபையிலும் சரி வீட்டிலையும் சரி மார்த்தாளாக தான் இருக்கணும். ஏன்னா முதல்ல இயேசு கிறிஸ்துவை வீட்டில் ஏற்றுக்கொண்டவங்க மார்த்தாள் தான். அவங்க எல்லாருமே பொதுவாக மார்த்தாளை பற்றி என்ன சொல்லுவாங்க, அவங்க பற்பல வேலையை குறித்து அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்த்தாள் அவரை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாட்டி அவங்க அந்த நல்ல பங்கை கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. இங்கே உள்ள ஒவ்வொருவரும் அநேகர் பட்ட பிரயாசம் தான் நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ அவங்க அநேகர் இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு அநேகர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கோங்க, அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாரு, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. வேலை செய்கிற இடத்துல அநேகர் சொல்லி தான் இங்கே ஒவ்வொருத்தரும் அமர்ந்திருக்கோம். அப்போ ஒரு பெண் சபையிலையும் சரி இல்லத்துலையும் சரி மார்த்தாளாக தான் அநேக காரியங்களில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரெஸ்ட்டுன்றது ஒரு நாள் இருக்குது. ஆனால் மார்த்தாளுக்கு மட்டும்தான் ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே கிடையாது. இன்றைக்கி இந்த ப்ரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நம்ம வீட்டில் அநேக மார்த்தாளுக்கான காரியங்களை வேலைகளை செய்து வச்சுட்டு தான் மரியாளுக்கான நல்ல பங்கை தெரிந்தெடுக்க நம்ம வந்திருக்கோம். எனவே இந்த நாட்களில் சபைகள்லையும் சரி வீட்லையும் சரி கர்த்தர் அநேக மார்த்தாள்களை எழுப்பி தரணும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நாட்களில் சபையில் பந்தி விசாரிப்பு ஊழியத்திற்கு அதாவது பேதுரு ஐயா நாங்கள் ஜபத்திலையும் போதிக்கிறதுலையும் மட்டும் தரித்திருக்கணும். ஆனால் பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவங்க ஞானத்தில் நற்சாட்சி பெற்றவங்களை தேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம சபையில் ஒரு ஊழியம் முதல் ஊழியம் பணிவிட ஊழியத்திலேருந்து தான் நம்ம துவங்கணும். அப்போ கர்த்தர் இந்த நாளில் சபையில் அநேக மார்த்தாள்களை கர்த்தர் எழுப்பி தரணும். மார்த்தாளுக்கு தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் அவர்தான் என்று சொல்லி மார்த்தாளே என்று சொல்லி எனது உரையை முடிகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. இந்த நாளில் மார்த்தாளை பற்றி அழகாக சொல்லிட்டாங்க. இந்த மரியாள் எப்படி பேச போகிறாருன்னு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்கார அம்மாவுக்கும் நடுவர் அம்மாவுக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக மரியாட்கள் உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்கும் நான் ஒரு ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலையில நம்ம செல்வி அக்கா சொன்னாங்க, கர்த்தரை முதலாவது ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். ஆனால் அவங்க மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாங்க வீட்டில். ஏசப்பா வீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க மார்த்தாள் எங்கே போயிட்டாங்க, வேலை செய்ய போயிட்டாங்க. ஆனால் அவருடைய பாதத்தில் உட்காந்துருந்தது மரியாள் தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. அந்த மரியாள் தான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தாங்க. முதல்ல பாதத்தில் விழுந்து ஆண்டவருக்கு முதலாவது கனத்தை கொடுத்தாங்க. ஆனால் இவங்க ஏசப்பாவை கூப்பிட்டு முதல்ல கனத்தை கொடுக்கல. ஆனால் ரெண்டாவது மரியாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவர் பாதத்தில் உட்காந்து கேட்டாங்க. ஆனால் மார்த்தாளோ கனம் பண்ணல, பாதத்தில் விழுந்து கனம் பண்ணல, ரெண்டாவது சத்தியத்தையும் கேட்கல. ஆனால் அவங்க குறை சொல்றது எல்லாமே மரியாதை. எந்த வேலையும் இல்லை, அவங்க குடும்பத்தில் வேலை இருக்குதான். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு தேவையான வேலையை நாங்கள் செய்துட்டு நாங்கள் கரெக்டாக அந்த சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காடுறோம். நாங்கள் வேலை செய்யாமல் இல்லை. மரியாள்கள்லாம் யாரும் வேலை செய்யாமல் இல்லை, எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். இந்த சகோதரி கூட முதலாவது வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, மரியாள்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் உக்காந்தாங்கட்டு. முதல்ல அவங்க சொன்னது மரியாதை தான், மார்த்தாளை சொல்லலை. அந்த சகோதரி வரும்போது அவங்க அப்போ நான் சொல்கிறேன்னா, மார்த்தாள் பற்பல வேலை குறித்து கவலை இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1008 கவலை தான். எங்களுக்கும் அதே கவலைகள் இருந்தாலும், எங்களுக்கும் வீட்டில் பிள்ளைகள் கணவனார் குறித்து கவலைகள் இருந்தாலும், அவருடைய சமூகத்தில் வரும்போது எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. மார்த்தாள்கள் போல கவலைப்பட்டு நாங்கள் வீட்டிலேயே உட்காரல, அவருடைய சமூகத்தில் வந்ததுனால எங்களுக்கு விடுதலை கிடைக்குது, ஒரு சமாதானம் கிடைக்குது. ரெண்டாவது அவங்க ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்களுக்குள்ள இருந்த மரியாளுக்குள்ள இருந்த குணம் தாழ்மையை குறிக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவங்க விழுந்து தன் தலைமுடியினால ஆண்டவருக்கு தன் பரிமள தைலம், விலையேறப்பட்ட பரிமள தைலம், அது தாழ்மையை குறிக்குது. இந்த
மார்த்தாளுக்கு வந்து எந்த குணமும் இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன குணம்னா விசாரிக்கிற குணம் இல்லை. அவங்களுக்கு வந்து உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்க்குறாங்க. எப்படின்னா, ஏசப்பா உங்களுக்கு கவலை இல்லையா, நான் ஒண்டி வேலை செய்கிறேனே அப்படின்னு அவங்க ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீயோ பற்பல வேலை குறித்து கவலைப்படுற, ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். 1 சாமுவேலில் அண்ணாலும் பெனினாலும் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. ஆனால் அவங்க எங்கே போகிறாங்க? தேவ சமூகத்துக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிருக்கலாம்ல. ஆனால் அவங்க எங்கே போனாங்க? தேவ சமூகத்துக்கு போனாங்க. அதே அண்ணாளுக்கு ரெட்டிப்பான பங்கு கிடைச்சிதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மரியாளுக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்ததுனால நல்ல பங்கு கிடைச்சிது. எனவே அநேக சகோதரிகள் மரியாளா இருந்தால் மட்டும்தான் நல்ல பங்கு கிடைக்கும், ஜீவ கிரீடத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எனவே மரியாளே என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அல்லேலூயா. சரியான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வேகமாக கரங்களை தட்டலாமே. இப்போது இதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் அல்ல, இதற்கு மேலானவர்கள் என்று மார்த்தாளை பற்றி பேச வருகிறார்கள். இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும், வந்திருக்கும் ஊழியக்கார அம்மாவுக்கும், நடுவர்களுக்கும் எங்கள் மிகுந்த ரெகபத்தின் சபையின் சார்பாக உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். நன்றி. அக்கா நல்லா பேசினாங்க. என்ன பேசினாங்க? இவங்க அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு எல்லாமே பண்ணாங்க. நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். யாரை கேட்குறேன் அப்படின்னா, பாஸ்டர் அம்மா அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, நடுவர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சு ரெகபத் சபையில் ஒரு பெண்கள் கூட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் எந்திரிச்சு அப்படியே கிளம்பி வந்துட்டீங்களாம்மா? நான் சகோதரிகளை கேட்குறேன், நீங்கள் எல்லாமே நான் கூட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு நீட்டாக இங்கே வந்துட்டீங்களா? சொல்லுங்க, தைரியமா பேசுங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க, நீங்க தைரியமா பேசுங்க. நம்ம காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு ஆராதனைக்கு வந்துட்டு, முதல் 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வேலை சாமானை கழுவி, துணி துவைச்சி, சாதம் வெடிச்சிட்டு, காலை டிஃபனை செஞ்சுட்டு, மதியம் வேற, ஏன்னா நம்ம எப்போ 2 மணிக்கு 3 மணிக்கு தான் நம்ம போவோம், சரிங்களா? அப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இது பெண்கள் கூட்டம், சரிங்களா? அப்போ பெண்கள் மட்டும் தான் இங்கே அலௌடு, சரிங்களா? அப்போ நம்ம புருஷனோ பிள்ளைங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க? நாங்கள் எதுவுமே செய்யாமல் நான் இங்கே வந்துட்டு, நான் குடும்பம் தான் முக்கியம், எனக்கு ஆண்டுடைய பாதம் தான் முக்கியம்னு சொன்ன வந்துட்டா, என் புருஷன் இப்போ கீழே வந்துட்டு நீ வீட்டில் வேலை செய்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்பாரு. கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பாரு. இப்போ ஊழியக்காரமெல்லாம் வந்திருக்காங்க, கண்டிப்பாக வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு, காலையில் டிஃபன் செஞ்சு, டிஃபனுக்கு சட்னியோ வேற துவையிலோ இல்லை மதியத்துக்கு சாப்பாடு, சாம்பார், பொரியல் என்னவோ செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குடும்பத்தை ஃபஸ்ட்டு நேசிக்கணும். தன் கணவனாருக்கு என்ன பண்ணணும்? நம்ம கிரீடமாக இருக்கணும். உண்மையாக சொல்கிறேன், இந்த 1 வாரமாக நான் எடுத்த வசனம் எல்லாமே பாஸ்டர் அம்மா நீங்கள் பேசிட்டீங்கம்மா. எல்லா வசனமும் நான் எழுதி வச்சிருக்கேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ரூத்தை குறித்து பேசினாங்க. ஒரு நல்ல மாமியார் மருமகளாக இருந்தாங்க. அவங்க மாமியாரை நேசிச்சதுனால அவங்க மருமகளை அவங்க நேசிச்சாங்க. அதே போல எபேசியர்ல வாசிக்கிறோம், பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதை மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேதுருல வாசிக்கிறோம், மனைவிகளை உங்க சொந்த புருஷத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள், புருஷர்களை உங்க மனைவிக்கு கீழ்ப்படிந்திருங்கள்ன்ற வசனம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே சேர்ந்தது தான். யோசுவா 24:15 நானும் என் வீட்டாருமோ என்றார். யாராரு? நானும் என் வீட்டார். நான் மட்டும் நீங்க வந்து உட்கார முடியுமா? அப்போ என் வீடு, என் குடும்பம், என் பிள்ளை, என் கணவனார் எப்படி வர முடியும்? நான் அந்த இடத்துல சாட்சியாக இருந்தாதான் நான் இந்த இடத்துல தைரியமாக நான் ஆராதிக்க முடியும், தைரியமாக பேச முடியும், தைரியமாக எல்லாமே பண்ண முடியும், சரிங்களா? அதே போல் நம்ம இன்விடேஷனில் மேலே ஒரு வசனம் இருக்குது, எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல. நீதிமொழிகள் 12:4 ஸ்திரீயானவள் தன் கனவுக்கு எப்படியா இருக்கிறார்? கிரீடமா இருக்கிறாள். இன்னைக்கு எத்தனை மனைவிமாருங்க தன் கணவனா இருக்க தலைவலியா இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அப்பா பாரு சர்ச்சுன்னு போயிடுறா, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்றா, காலையில சாப்பாடு கொடுக்க டிஃபன் கொடுக்க மாட்டேன்றா, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேன்றா, எதுவுமே செஞ்சு தர மாட்டேன். இது மாதிரியே போனா நம்மளுக்கு நிம்மதியாக இங்கே வந்து ஆராதிக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு பயம் இருக்கும். ஏன்? ஐயோ கணவனார் வந்துருவாரு, பிள்ளைங்க வந்துருவாங்களே, வேலைக்கு போயிருக்காங்களே, நம்ம ஏதாவது செய்யணுமே, நம்ம ஆயத்தப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆயத்தமாக இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் தேவ சமூகத்தில் நம்ம சாட்சியாக இருக்க முடியும். ஆமீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த 1 வாரமாக எங்கள் வீட்டில் கேஸ் நல்லா எரிஞ்சிட்டே இருந்ததுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்துடுவேன். இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா என்னை சதி பண்ணிடுச்சு. என்னன்னா எரியவே இல்லை,
அப்படியே ஸ்லோவாக எரியுது. நேற்று 8 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன், உழவு வச்சுட்டு அரிசி போட்டு உழவு வச்சுட்டு சரி ஜபத்தில் உட்காரலான்னு சொல்லிட்டு போனேன். 8:15 9 மணி வரைக்கும் அந்த சாதம் வேகுது. அப்போ எத்தனை மணி நேரம்? 3/4 மணி நேரமும் அந்த சாதம். அப்போ நாளைக்கு அவ்வளோதான், நம்ம கதி அவ்வளோதான், நம்ம எதுவுமே செய்யாமல் போயிட்டா எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ண போகிறார், ஏதோ பெருன போகிறார், ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஜபத்துக்கு வந்தோங்க. ஜபத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனோம். ஒரு பயமாகவே இருந்துச்சு. ஏசப்பா நம்ம எல்லாமே ஆயத்தம் செஞ்சு காலையில் டிஃபன் செஞ்சுட்டோம், மதியம் செஞ்சுட்டு எல்லாம் போனால் தான் அந்த இடத்துல நம்ம உண்மையாக பேச முடியும். ஏன்னா நம்ம மாத்தால குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜெபம் பண்ணினேன், சோத்திரம் பண்ணினே இருக்கிறேன். தெருவில் ஒரு சவுண்டு, கேஸ் ரிப்பேர் கேஸ் ரிப்பேர் கேஸ் ரிப்பேர். எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அன்னைக்கு எளியாவை கொண்டு காகத்தை எப்படி போஷித்தது போல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் உடனே வீட்டிலேருந்து ஓடி 3வது மாடியில் இருக்க உடனே அந்த தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிட்டேன். அப்புறமா சரிப்பா கொஞ்சம் வாங்க, என்ன என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் 4 மணிக்கு செஞ்சிருந்தா தான் நான் 8-8:30 மணிக்கு நான் செஞ்சுட்டு வீட்டுக்கு சபைக்கு வந்திருக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் எரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம்பி வந்து ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய வேலை அரை மணி நேரம் கூட இல்லைங்க, 1/2 ஹவர்க்குள்ளவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்து நான் தைரியமாக பேசுகிறேன். சரிங்களா? கர்த்தர் நம்ம சமுதாயத்தில் மாத்திரம் இல்லைங்க, நம்ம குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம சாட்சியாக இருக்கணும், அதுக்கப்புறமா சபையில் சாட்சியாக இருக்கணும், அதுக்கப்புறமா தாங்க நம்ம சமுதாயத்துக்கு சாட்சியா இருக்க முடியும். நம்ம எந்த இடத்துலயுமே சாட்சியா இருக்க முடியலன்னா நம்ம தேவ சமூகத்துல உட்காந்து அமர்ந்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம பிரயோஜனமே இல்லாம போயிடும். அதுக்காக நான் வந்துட்டு நம்ம மாத்தால குறித்து தான் நான் பேசினிருக்கேன் இவ்வளோ நாளா. கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் கொடான கொடி நன்றி, நடுவர்களுக்கும் நன்றி. மாத்தாலே மனசாட்சியோடு எங்களுக்கு தீர்ப்பு வழங்க முடியாது உங்களுக்கு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இப்போ கூட எல்லாரும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா, வீட்டை கூட்டிகிட்டு வந்தோமா, மார்த்தால தான் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் அதுக்கு சளைத்தவர்கள் என்ற மரியாதை பறித்து பேச வருகிறார்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு இந்த கேத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். வந்த அனைவர் மரியாளுக்கும் நன்றி சொல்கிறேன், ஸ்தோத்திரத்தோடு நன்றி சொல்கிறேன். நல்லா பேசினாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் சொன்னாங்க ஜீவக்கிரீடம் பெற்றவங்க மாற்றலாம். அப்போ என்ன மெசேஜ் கேட்டாங்கன்னு தெரில. முடிபரியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜீவக்கிரீடமே கிடைக்கும். அதை அவங்க மறந்துட்டாங்க போல இருக்கு. வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தாங்களாம், ஆனால் வந்து விட்டுட்டு போயிடுவாங்களாம். பாருங்கள், ஒருத்தர் கூட்டணும் வந்தால் அது யார்கிட்ட கற்றுக்கணுன்னா நம்ம மரியாள் கிட்ட தான் கற்றுக்கணும். வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிட்டோம்னா விட்டுட்டு என்ன பண்ணணும், சமையல் அறையில் போய் சமைக்கணும். புரியுதுங்களா? இந்த நல்ல குணம்லாம் அவங்க கிட்ட இருக்கு, நல்லா கற்றுக்கங்க. இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து வீட்டில் இடம் கொடுத்தாங்க, ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தை கிடைக்கிறதே கஷ்டம், அவங்களுக்கு செவி கொடுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேவனோட நம்ம ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த வார்த்தை கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாஞ்சி இருக்கும். அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வாஞ்சே இல்லாதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை வேற அவங்க தான் இப்போ தான் மெசேஜ் எடுத்தாங்க. மற்றவங்களை பற்றி என்ன சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. குறை சொல்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குமா, ஜீவக்கிரீடம் கிடைக்குமா. அப்போ மரியாளுக்கு என்ன கிடைக்கும்? மரியாள் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியல. அதனால மெசேஜ் கேட்கும் போது கொஞ்சம் நல்லாவே கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா நிறைய வேலை ஏசப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் போகுது. நம்மள பேசுறதுக்கே பயப்படுவோம்னா கம்ப்ளைண்ட் பாருங்க, அவது ஏசப்பாவா இருந்தாலும் சரி, கத்தரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு சில மாத்தாளுங்க தைரியமா போய் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளைண்ட் அழகா சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க மற்றவங்கள பத்தி. ஆனா அவங்கள என்ன சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட், நான் கரெக்ட், நான் வேலை செய்யறேன், நான் கரெக்ட்னு சொல்லும் போதே மற்றவங்க என்னாச்சு, அவங்க தப்பு. இந்த மாதிரி குறை சொல்ற ஆவிகள் எல்லாம் என்ன ஆகுது, மாத்தாள் கிட்ட தான் இருக்கும். இந்த ஸ்பெஷல் எல்லாம் மாத்தாள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். குறை சொல்றதுக்கு ஏசப்பாக்கு சுத்தமா என்ன பண்ணாது, பிடிக்கவே பிடிக்காது. அவர்கிட்ட போய் என்ன நியாயம் கேட்கலாமா? அதுவும் நான் செய்யறேன்பான்னு சொன்னா போதும், மற்றவங்க செய்யலப்பான்னு சொன்னா அவருக்கு பிடிக்குமா? அவர் அதான் சொல்றாரு, நல்ல பங்கு தேர்ந்தெடுத்தவங்க யாருன்னா நம்ம மரியாள் அம்மாக்கு தான். ஆனா ஜீவக்கிரீடம் யாருக்கு கிடைக்கும்? ஐயோ, அவங்க பொறுத்த வரைக்கும் மாத்தாளுக்கு தான்ப்பா கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இறந்துட்டாரு, இருக்கிறது 2 பேர் தான். யாருன்னா மரியாள், மார்த்தாள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பாசமுள்ள சகோதரின்னு நினைக்கிறேன், ஏசப்பா வந்தோடனே விட்டு ஓடிட்டாங்க. யார? மரியாதை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களாம். எதுக்குன்னா ஏசப்பாவை பார்க்கறதுக்கு. ஏன்னா நல்ல பேர் எடுக்கணும்ல ஏசப்பா கிட்ட. ஆனால் அவர் நல்லவர். அவர் என்ன சொன்னார்னா, போங்க போய் நம்ம மரியாதை கூட்டிட்டு வாங்க. எவ்வளோ தூரம் வீணா ஓடினாங்களோ தெரியல, அவ்வளோ தூரம் வீணா ஓடியாந்தாங்க வேற.
ரொம்ப கஷ்டமான விஷயம் அதெல்லாம். ஆனால் அது முதலே என்ன பண்ணியிருக்கலாம்னா, 2வது வாட்டி கூப்பிட்டா மாத்தாள் ஓடுறாங்களாம். மரியாள் கூட மாத்தாளோர் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே போகிறாங்க. மாத்தாள் சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணுறாங்க, கூட போகிறாங்க. அப்போ பார்த்துக்கங்க, அது முதலே கூப்பிட்டு வந்து அவங்க போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, மாத்தாள் ஓடும் போது யூதர் ஜனங்க போவே இல்லை. ஆனால் மரியாள் ஓடும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, யூதர் ஜனங்கள் எல்லாம் ஓடுறாங்க. அப்போ பாருங்க, அப்போது மாத்தாள் என்ன மாதிரி அந்த ஜனங்களோட இருந்திருக்கிறாங்க, மரியாள் என்ன மாதிரி ஐக்கியத்தில் அந்த ஜனங்களோட இருந்திருக்கிறாங்க. 3வது காரியம் பார்த்தோம்னா, நம்ம அவங்களும் அதே டைலாக் தான் சொல்கிறாங்க, நீங்கள் இருந்தால் என் சகோதரர் மறுத்திருக்க மாட்டார். நம்ம மரியாள் அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க, நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டாங்க. அப்படியே அழுதுட்டே சொல்றாங்க மாத்தாள். ஆனா கண்டுக்கவே இல்லை நம்ம ஏசப்பா. அதே வார்த்தை மரியாள் அழுதுகிட்டே சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, ஆவியில அழகா அப்படியே அழுவுறாராம். அப்போ பாருங்க, கூட இருந்தா தானே, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருந்தா தானே அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். நம்ம அந்த ரூம்லயும் நம்ம இந்த ரூம்லயும் தானே எங்க நம்ம ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்க முடியும். அதனால மரியாளோட ஃபீலிங்ஸ் ஃபுல்லாவே ஏசப்பா புரிஞ்சுக்கினாரு. அதே மாதிரி ஏசப்பாவோட ஃபீலிங்ஸ் ஃபுல்லா மரியாள் புரிஞ்சுக்கினாங்க. 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, 2 பேருமே அழுகுறாங்க. வேதத்திலே அழுதவங்க 2 பேர். ஏசப்பா வந்து மரியாளுக்காக மட்டும்தான் என்ன பண்ணாரு, கண்ணீர் விட்டார். அப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா. அவர் ஒரு தேவன் மனுஷனுக்காக அழுவது. ஏன்னா நல்ல பங்கு தான் இதுக்கு காரணம். அவங்க பாதத்துல அவங்களுக்கு மரியாளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, எங்க ஏசப்பா பார்த்தாலும், அது ரோடா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சுடுகாடா இருக்கட்டும், எங்க ஏசப்பா பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு வேணும், நேர போய் அவங்க பாதத்துல விழுறது தான் சரண்டர். அவங்க சரண்டர் ஆக ஆக அவங்களுக்கு மார்க் கூடிக்கினே போயினே இருக்கு. நல்லா பாருங்க, எங்க பார்த்தாலும் சரி, அவங்க பெருமை ஆவி கூட இருக்காது. அவ்வளோ தைலம் அவ்வளோ காஸ்ட்லியா இருந்துக்குது அவங்க கையில. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணல, மற்றவங்களுக்கு அந்த பெருமை அவங்களுக்குள்ள இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தா, விசுவாசம் யார்கிட்ட இருக்குன்னா மரியாள் கிட்ட தான் இருக்குது, மாத்தாள் கிட்ட இல்லை. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லறை திறக்கும் பொழுது மாத்தாள் தான் சொல்றாங்களா, அது நாருமே. ஏசப்பாவை தெரிஞ்சவங்க தான் என்ன சொல்றாங்க, அது நாருமேன்னு சொல்றாங்க. யூதர் ஜனெல்லாம் பிறர் ஜாதி, அவங்க கூட சைலண்டா இருக்காங்க. அப்போ அந்த விசுவாசத்துல கம்மியா இருக்கவங்க யாருன்னு கேட்டா மாத்தாள் தான். இது மாதிரி வந்து நல்ல பங்கு இருக்கிறவங்க மரியாளுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும். பாதத்துல இருந்தா தான் பாசம் வரும். நம்ம மார்த்தாளுக்கு என்ன வரல, அன்பே இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும். அதனால நான் சொல்றது, இந்த மாதிரி நம்ம மரியாள் கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னா, நம்மளும் அந்த நல்ல பங்கு பெற்றுக்கணும்னா ஜீவ கிரீடம் நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு. நாங்கள் எதற்கும் குறை சொல்ல வரல, நாங்கள் தான் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோன்னு அடுத்தவர் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ரெகபத் சபையின் சார்பாக வரவேற்கிறோம். பாஸ்டமாக வரவேற்கிறோம், நடுவரமாக வரவேற்கிறோம். சகோதரி நல்லா பேசுனாங்க. என்ன பேசுனாங்க, நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு யாருன்னா வராங்கன்னு வச்சுங்களேன், வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் பேசுங்க. இப்போ வந்த உடனே அவங்கள உட்கார வச்சுட்டு, கொஞ்சம் தூரத்துலேருந்தே வராங்கன்னு வைங்களா, கிட்ட இருக்கிறவங்க வந்தாங்கன்னா நம்ம எப்பவுமே நம்ம தமிழர் பண்பாடு வந்து உபசரிக்கிறது. வந்த உடனே தண்ணி கொடுப்போம். கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்தால் என்ன பண்ணுவோம், உட்காருங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டீயோ காஃபியோ ஜூஸோ கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் சமைச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவன் எங்கேயும் போயிட்டு போகிறது இல்லை, அங்கே தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், சமைச்சு கொடுப்போம். கொடுத்துட்டு தான் அப்படி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசுன்னு பேசி அவங்களே கேட்பாங்க, ஏமா கொஞ்சம் தண்ணி தாயாமா, கொண்டாரு மொத்தம் கேட்பாங்க, ஏமா கொஞ்சம் டீ தாயாமா. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவ தண்ணி கூட தரமாட்டா, வீட்டுக்கு நேரத்துக்கு 3 வாட்டி போனோம் அப்படின்வாங்க. சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க, வாய் திறந்து பேசுங்க சொல்லுவாங்க தானே. அந்த காலத்துல போன் கிடையாது, போன் பண்ணிட்டு வர்றதுக்கு வாட்ஸ்அப்பும் கிடையாது. ஏசப்பா அடிக்கடிக்கு லாசர் வீட்டுக்கு போறவர் தான், திடீர்னு தான் வந்துட்டாரு எங்க லாசர் வீட்டுக்கு. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இவர் வந்துட்டாரு சோறுக்கறி செய்ய சொல்ல போறா அப்படின்ட்டு குடுக்குன்னு போயிட்டு பக்கத்துல உட்காந்துச்சு. இப்போ மார்த்தாள் என்ன சொன்னாங்க, இப்போ நான் சொல்றேன், வேலை சைட்டு வந்து உக்காந்துருந்தா மார்த்தாள் கிட்ட அந்த கொஸ்டின் வந்திருக்குமா, என் சகோதரியை கொஞ்சம் அனுப்புங்கன்னு வந்திருக்குமா சொல்லுங்க. இதே மாதிரி தான் நம்ம வீட்டுல கூட நம்ம வேலை செய்யறதுக்காக பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வந்துடுறது. இங்க வந்த பிறகு
இருக்க ஐயாலாம் நினைக்கிறதா சகோதரி அப்படியே ஃபர்ஸ்ட் துணி சகோதரி வந்துருவாங்க. நான் நிறுத்தினாலும் அந்நிய பாஷை நிறுத்தவே மாட்டாங்க. எல்லா ஜப குடித்திலும் வந்தாங்க. வீடு நாத்தடிக்குது, வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாதுன்னு தெரியும், வேற யாருமே தெரியாது. நான் எங்க அம்மா அழகா சொன்னாங்க மெசேஜ்ல, ரூத்து ஜெபிச்சாளா? நான் கேட்கிறேன், ஜெபிச்சாளா? ஆலயத்துக்கு போனாளா? ஆனா மாமியாருக்கு என்ன பண்ணா? சேவை செஞ்சா மரணம் மட்டுமே உன்னை என்னை என்ன பிரிக்கும். நீ மறைக்கிற இடத்துல, நீ அடக்கம் பண்ற இடத்துல தான் என்னை என்ன பண்ணா? அடக்கம் பண்ணா. ஐயோ அவங்க நற்கிரியை செய்தல வச்சுதான் ஊரெல்லாம் உன்னை நல்லவன் சொல்லுமா அப்படின்னு தான் சொன்னாங்க எங்க அம்மா. அம்மா அப்படிதானம்மா? அம்மா கூத்துனல எங்க அம்மா வந்த உடனே மெசேஜ் எடுத்துக்கினே என்ன சொன்னாங்க? 2-3 வாட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்க. எத்தனை பேர் காமிச்சின்னு தெரியாது. நீ விசுவாசித்தால் என்னத்தை காண்ப? தேவனுடைய மகிமையை காண்ப. சகோதரி சொன்னாங்க, கல்லறை நாத்தடிக்குது, சுத்தி யூத ஜனங்க இருக்குது. நான் சொல்றேன், காவா பக்கத்துல போய் நின்னா சென்டா வாசனை வரும், நாத்தம் தான் அடிக்கும். அப்ப ஏசப்பா சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பேன். ஏமா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ண, கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சிட்டால அடுத்தது நம்ம எதிர இருக்கிற ஒரு ரசிக்கப்பட்ட ஐயாவோ பாஸ்டமோ ஒரு விசுவாசியா இருந்தா அவங்க வாயில வர முதல் வார்த்தை நீ விசுவாசி, தேவனுடைய மகிமை நீ காண்பா என்றுதான், வேற எதுவும் வராது. அதை கற்று கொடுத்தது யார் தெரியுமா? மரியாள் நல்ல பங்கு தந்தாங்க, நல்ல பங்கு தந்தாங்கன்னு சொல்றீங்களே, வீட்டுல வேலை செய்யாது போயிட்டு அங்க போய் உட்காந்து நல்ல பங்கு தேய்ச்சி. ஆனா மார்த்தாள் நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்தாங்கன்னா விசுவாசத்தை கடுத்து கொடுத்தார்கள். மார்த்தாள் பார்த்துதான் ஆட்ட சொல்ல, நீ விசுவாசிமா, தேவனுடைய மகிமைய காண்பாண்டு. அப்புறம் சகோதரி அழகா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? விட்டு ஓடுற பழக்கம் யாருக்கு இருக்குதா? ஐயா பேசுங்களேன். மார்த்தாளுக்கு இருக்குதுன்னு. இப்ப சகோதரர் செத்துட்டான், வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்க, சூழ்நிலை எப்படி இருக்குது? சாதகமா இல்ல, சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. ஏசப்பா 2 மைல் தூரத்துல இருக்கிறாரு. இப்போ செய்தி வருது, ஏசப்பா எங்க இருக்கிறாரு? 2 மைல் தூரத்துக்கு இருக்கிறாங்க. சூழ்நிலையை பார்க்கலங்க மார்த்தாளே. என் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கு, என் சூழ்நிலை மத்தி நான் என் தேவனை தேடணும் ஓடுறாங்க. 2 மைல் தூரம் ஓடுறாங்களா? ஏசப்பா பார்த்துட்டாரா? அங்க போய் நின்ன பிறகு இப்ப நான் இந்த மரியாளுக்கு பேர் வீட்டுல இந்த அம்மா எப்பவுமே ஏசப்பா வந்தாதான் அவர் பார்த்துட்டு உட்காருவாங்களாம். அவரால் தேடி எல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். ஏசப்பா தானே எங்க வீட்டுக்கு வரட்டும், வரத்தட போறாரு எப்படின்னாலும் இங்கே உட்காந்து. மார்த்தாளுடைய நல்ல குணம் பாருங்க. முதல்ல என்ன பண்ணாங்க? விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாங்க. 2வது என்ன பண்ணாங்க? சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவர பாதத்தை என்ன பண்ணாங்க? தேடி வந்தாங்க. வீட்டுல வந்த பிறகு இப்ப ஐயா வரான்னு வச்சுக்க போறான், டிவி பார்த்து நேரம் சீரியல நானு எங்க ஐயா வந்த பிறகு ஐயா வராமா, ஐயா வராமா, என் பையன் சொல்லிட்டாங்க, ஏசப்பா ஆசீர்வாத டிவி வைங்கப்பா, பரலோகமே என் சொந்த ஐயா வருவார். வந்தோன்னுப்பா சிஸ்டர் எப்பவுமே ஆவலியா தான்ப்பா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆனந்த நாடகம் பார்த்தது யாருக்கும் தெரியாது, எங்க ஐயாவுக்கே தெரியாது. நான் மனுஷ பக்கத்தை பார்க்கிறேன், ஆண்டவனத்தை பார்த்துறாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. இப்படிதான் இருந்தது மரியாள். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடி வராங்க. வந்து ஆண்டவர் வந்திருக்கிறாரு, என்ன பண்றாரு? அழைக்கிறான்னு சொன்ன பிறகுதான் அந்த பின்மார்க்கத்தில் இருந்த மரியாள் ஓடுது இங்கிருந்து. அப்ப அது என்னன்னா அங்கிருந்து வந்து இங்க சகோதரி கிட்ட, வீட்டுல இருக்கிற சகோதரி கிட்ட சொல்றாங்க, இது எதை குறிக்குதுன்னா சுவிசேஷத்தை குறிக்கிறது. பின்மார்க்கமாய் போன என் சகோதரி உன்னை ஆண்டவர் அழைக்கிறா, உன் உள்ளத்துல மறுபடியும் வந்திருக்கிறா, வாமான்னு சொல்ல பிறகு எழுந்து ஓடுறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பாத்துல ஊந்தாங்க ஊந்தாங்க இந்த மாதிரி சொன்னாங்களே, எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? எதுக்கு தெரியுமா அப்படின்னாங்க? எப்ப எப்ப நீ வந்தியே, உன்னை தேடி நான் வரலையே, நான் இங்கே தான் உக்காண்டேன், நான் மன்னிச்சுதான் தான் காலில் ஊந்தாங்க. இப்ப கையை தட்டுங்க, அப்ப கை தட்டுங்களா? அப்ப தட்டுங்க. ஓகேவா? ஒரே ஒரு விஷயத்தப்பா சொல்றப்பா, ஊழியத்தை பத்தி சொன்னாங்க. முதல்ல விசுவாசத்தை நம்மளுக்கு மாத்த கற்றுக் கொடுத்தாங்க. 2வது சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரை தேடுகிற அந்த அனுபவத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 3வது சுவிசேஷத்தை பின்மார்க்கமா போன என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு சொல்லிட்டு மாத்த சொல்லி கொடுத்தாங்க. ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் முடிக்க விரும்புகிறேன். ஊழியத்துக்கு பைபிள்ல நிறைய மரியாள் இருக்கிறாங்க. இவங்க யார் வேணாலும் பேசுறாங்க, இருக்குதோ ஒத்த மாத்தாள். அது என் சகோதரிங்க பேசிட்டாங்க. நான் உங்க கண்முடியாண்டி ஒரு மாத்தாளை நிறுத்துறேன், யாரும் கிடையாது, எங்க பாஸ்டாமா. இங்க ஊழியம் நடந்துனா இருக்கும். நாங்க எப்பவுமே சர்ச்சுக்கு வர சொல்ல கீழே எங்க பாஸ்டமாண்ட ஒரு அட்னஸ் போட்டு தான் வரும். என்ன பண்றாங்க, சரி குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கிறாங்களே, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணுவோன்ட்டு எல்லா சகோதரியுமே தான் இந்த சபையில அப்படிதான். அங்க போவேன், ஐயாவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு
மேலே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஐயா வந்து ஜபம் தொடங்கிடுவார். குழந்தைங்க 2 குழந்தைங்க ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், அதுவும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அந்த கலவரத்திலேயே எங்கள் பாஸ்டம்மா ஒரு கிளிப்பு அது இதுன்னு ட்ரெஸ்ஸு மேட்சாக தான் இருக்கும். அது மாறே மாறாது. குட்டி பாஸ்டம்மா ஒருத்தங்கிறாங்க பாரு, ஆராதனை முடியத்துக்குள்ளே 4 ட்ரெஸ் மாற்றிடுவாங்க அவங்க. இவங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு என்னம்மா அரக்க பறக்க செஞ்சுனுங்க. இல்லைம்மா திடீர்னு ஒரு பாஸ்டர் வரன்னாருமா, அவருக்கு என்ன பண்ணோம், அவர் நம்மளுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் தராரு, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆகாரம் குத்தான போறாரு. இங்கே 3 மணி நேரம் ஒரு பாஸ்ட் வெளியே வந்து பேசிட்டு கீழே போய் கை நிறைய அவருக்கு காணிக்க குத்தாமிச்சாலும் வயிறு நிறைய சோறு போட்டாதான் அவர் மனசு நிறைய இல்லை இருக்குதா இல்லையா. இதெல்லாம் முடிச்சிருவாங்க. இங்கே ஆராதனை நடந்துதான் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு எங்க அம்மா வந்து அவங்க ஆராதனையை அவங்க ஊழியத்தை இங்க செய்யறாங்க. நாங்க கண்ணெதிரே பாக்குற மாதிரியால் எங்க மாத்தால் எங்க அம்மா தான் இங்க இருக்கிற அம்மாவும். அவங்க பாஸ்டருக்கு என்னென்ன செய்வாங்க, நாங்க பைபிள் கலைச்சு போறோம், நாங்களும் பார்த்துருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா ஒன்று மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். வேதத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் இயேசு என்ன பண்ணாரா, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணாரா, எழுந்து நின்றார். யாருக்கு தெரியுமா, ஸ்தேவானுக்கு. அவர் என்ன ஊழியம் செஞ்சிருந்தாரு, சாப்பாடு போடுற ஊழியம் செஞ்சு நின்றார். நம்ம ஸ்தேவானுக்கு மட்டும்தான் பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் என்ன பண்ணாரு, எழுந்து நிற்கிறார். அப்படியாப்பட்ட ஊழியத்தை தான் எங்க மாத்தாளம்மா செஞ்சாங்க. அதனால மாத்தாளமலை 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 என்று என் ஊழியை முடித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. மார்த்தாமல் பாஸ்டர் மாதிரி வச்சுட்டாங்க. மரியாளம்மா எப்படி பேச போறாங்க வாங்க. வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என கொஸ்டினோடு இருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். நிச்சயமாகவே இந்த வாய்ப்பு கிடைத்தது தேவன் செய்த பெரிதான கிருபை. என கடைசியில வர விட்டாங்க, வார்த்தையே இல்லைங்க. இப்போ பாருங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. வந்திருக்கிற உங்களுக்கும் சபைக்கும் சபை போதகருக்கும் வந்திருக்கிற விசுவாசிகளுக்கும் ஸ்பெஷல் ஸ்பீக்கருக்கும் நடுவருக்கும் நான் நன்றிகளை செலுத்துகிறேன். பாருங்க, கொடுக்கப்பட்ட தலைப்பானது ஒரு பெண் மார்த்தாளா இருக்க வேண்டுமா மரியாளா இருக்குமா, அதாவது உலகமா உருவாக்கினவரா, வீட்டுக்காரரா நம்மள உண்டாக்கினவரா, அப்படிதான் வீடா சபையா எது முக்கியம், அவ்வளவுதான் பாயிண்ட். வேற ரொம்ப பெருசாலாம் போக தேவையில்ல. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் எது நல்ல பங்கு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எது தன்னை விட்டு எடுபடாது, என்ன சூழ்நிலை ஆனாலும் சுத்திக்கிறவங்க சூனியம் வச்சாலும் என் கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எடுக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது. அதனால் தான் சொல்லுகிறேன், அது என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதுதான் தேவன் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, அது மரியாள் தெரிந்து கொண்ட தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அழகா சொன்னார். யார் சொன்னாரு, தேவன் தான் சொன்னார், வேற யாரும். தன்னை குறித்து சாட்சி சொன்னது தேவன், மரியாளை குறித்து சாட்சி சொன்னார் தேவன். பாருங்க, நிறைய காரியங்களை குறித்து அவள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருந்தா. நான் மரியாளா சொல்றேன், நான் கர்த்தரை நோக்கி பார்த்த, நீ எனக்கு செஞ்சதை கொஞ்சம் வந்து பாத்துற, காண்டாய் கூப்பிடுவ கத்தர கத்தர என்று பிரதியுத்தரமா கொடுப்பாரு பாரு உனக்கு ஒரு உத்தரவை. ஏன் உலகத்தை பின்னாடி சுத்துற, ஏன் உலகத்து காரியங்களை பாக்குற, ஏன் தேவையில்லாத காரியங்கள், ஏன் கோவம், ஏன் ஐக்கியம் இல்லாத தனம், ஏன் ஒருமைப்பாடு இல்லாத தனம், ஏன் பர்னரே இல்லாம பர்னாவரை மாத்தாலே அப்படின்னு தான் கேட்பாரு. பாருங்க, நிறைய காரியங்கள் உண்டு உன்னை குறித்து. நீ வேற காரியங்களை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற. சபைக்கு வா, ஊழியத்துல உட்காரு, தேவ சமூகத்துல உட்காரு, அது சமாதானம். பிள்ளை படிக்கலனா, வீட்டுல வேலை இல்லைனா, அரிசி பருப்பு இல்லைன்னா நீ ஒன்னும் சமையல் கட்டில நிக்கிறது இல்லையே, இங்க சமூகத்தை தானே வந்து விழுற. தேவனை என் தேவைகளை சந்திங்க என்று இங்க தானே வந்து அழுகிற. உன் கண்ணீர் கிச்சன் ரூம்லயே முடங்கி போலையே சகோதரியே. உன் சமூகம் எல்லாம், உன் கண்ணீர் எல்லாம் துருத்தில அழகா வைத்த தேவன் உண்டல்லவா, அவரை தேடிதானே நீ சபைக்கு வர. பாருங்க, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எதெல்லாம் தன்னை விட்டு எடுபடா, மறந்து போய் மாத்தாள்கள் மரியாளுக்காக பேசி கொண்டிருந்தாங்க இவ்வளவு நேரம். உண்மையா வசனம் சுவிசேஷம் இதெல்லாம் ரசம் வைக்கும் போது வராது, சோறு வெடிக்கும் போது வராது. வீட்டுக்காரருக்கு எல்லாம் செய்யற நீ கரெக்ட் தான், ஆனா இந்த பட்டாபுரம்ல எங்கேயும் உனக்கு சிலையும் கிடையாது. சூப்பர், வெரி குட். ஆனா ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுத வேண்டாம், நீ தேவனோடு இருக்க வேண்டியது அதிக நிச்சயமா இருக்குது. அவர் பாதத்துல உட்காரணுங்க, அவரோட பேசணுங்க. பாருங்க, அந்த நலம் என்றும் பரிமள தைலத்தை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள் மரியாள். அவ ஓடி வந்து தேவனோட நின்னது அவள் அன்பின் வெளிப்பாடு. ஏன் அதிகமாய் அவர் மன்னித்தா, நான் அதிகமாய் அவரிடம் அன்பு காட்டுகிறேன். அது அன்பின் வெளிப்பாடு, அது நல்ல பங்கு. ஊற்றின பிறகு தன் தலை மறினால அதை காலில் தொடச்சாங்க பாத்தீங்களா, அது என் தாழ்மையின் வெளிப்பாடு. என்னதான் என் படிப்பு என் ஸ்தானம் இருந்தாலும் நான் தேவனோட காலடியில
இருப்பேன்றது என் தாழ்மையின் வெளிப்பாடு. அத்தனை கல் எரியணும்னு நினைச்ச அத்தனை யூத ஜனங்களை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அது ஆத்தும அறுவடைக்கான வெளிப்பாடு. கல்லை எரியணும்னு நினைச்ச யூத ஜனம் சும்மா வரல, இவர் தானே கண்ணை கொடுத்தாரு, இவர் தானே குஷ்டரோகி இருப்பாரு, சொல்ல வச்சது சுவிசேஷம் என்னும் நற்செய்தியின் வெளிப்பாடு அது இருந்தது. இதெல்லாம் மார்த்தாள் எங்க செய்தாள் என்று சொல்லுங்க. மறந்து போய் இவங்க மரியாளுக்காகவே ரொம்ப நேரம் விட்டாம டஃப் கொடுத்து பேசினதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் ரொம்ப என் வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணதுனால. பாருங்க, வேற என்ன நல்ல பங்கு. என் அக்காவும் அதே டைலாக் தான் சொன்னா, நானும் அதே டைலாக் தான் சொன்னேன். நீர் இருந்திருந்த ஆண்டவரே என் சகோதரி இறந்திருக்க மாட்டான். நானும் அதே தான் சொன்னேன் என் சகோதரி. ஆனா என் சகோதரிக்கு உயிர் தெழுதலை பத்தி தேவன் பேசுகிறாள். அவளோட அறியாமை பாருங்களேன், ஒரு தெளிவில்லை, எதை பத்தி பேசுறானே தெரியாம விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நான் சொன்ன போது என்னோடு செய்து வசனம் சொல்லுகிறது, ஏசு கண்ணீர் விட்டார் என்று. என்னோட ஐக்கியத்தின் வெளிப்பாடு அது. தேவனோடு எனக்கும் இருந்த உறவத்தின் வெளிப்பாடு, த ரிலேஷன்ஷிப், அந்த கனெக்ஷனோட வெளிப்பாடு. இதெல்லாம் தானங்க தேவனத்தில் நல்ல பங்கு. இதை தவிர வேற என்னங்க? நீங்க எவ்வளோ நல்லா வீட்டுல சமைச்சு வச்சாலும் உப்பே இல்லை அப்படின்றது. சில வீட்டுல எல்லாம் அப்படி ரவுண்டு கட்டி பார்த்து சொரட்டி விடுறது, சோத்தோட வேற பறக்கும். டார்கெட் நம்மளா தான் இருப்போம். இன்னும் டேஸ்டா நீ வச்சாலும் எங்க அம்மா மாதிரி மீன் குழம்பு அப்படியே நாக்கில் அப்படியே என்ன செஞ்சாலும் உங்களை வேற யாரோட வச்சுதான் பேசும் உலகம். தேவன் மாத்திரமே தான் உங்களை குறித்து சாட்சி சொல்வார். ஏனால் மரியாளே நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பது நிச்சயத்தில் இருக்கிறாய். நான் தேவனோடு என் உறவை எப்போதும் விடமாட்டேன். ஊழியத்தில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, சகோதரரை சகோதரியை சபையை ஊழியத்தில் எழும்ப உனக்கு தடையா இருக்கிற காரியங்களை குறித்து பின்னோக்கி பார்க்காத. தேவன் உன்னை முன் குறித்து வைத்திருக்கிறார் என்பதை பார்த்துக்கொள். உனக்காக சாட்சி கொடுத்தவரை பார்த்துக்கொள், உனக்காக கண்ணீர் வெடித்தவரை பார்த்துக்கொள். ஏனென்றால் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுவும் என்ன, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு. இன்னும் காரியங்களை நிறைய உண்டுங்க. மரியாளை பத்தி சொல்லணும்னா தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினது மரியாள் தான். பாருங்க, அவள் விசாரித்தாள். நான் பாத தாண்ட உட்கார்ந்தேன், கரெக்ட் தான். உன்னை பாத தாண்ட நான் போகவே சொல்லலை. நான் வசனத்தை கேட்டது உண்மைதான். உன்னை ரச வைக்க சொல்லணும் நான் இல்லை. உன்னை அவர் போனும் சொல்லலை, என்னை வானும் சொல்லலை. ஆனா எனக்கு தேவை அவரோட பாதம் தான் என்று நான் தான் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் எனக்கு நல்லா தெரியுங்க, என்னை அவர் விடுவிப்பார், என்னை அவர் வாழ வைப்பார், என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார், என்னை கிருபையாய் நிற்க வைப்பார். நிற்கவே தகுதி இல்லாத என்ன நிற்க வச்சு அழகு பார்க்கறான்னா அது கிருபை தானே. அது மரியாளுக்கு தானே இருக்கும், யாருக்கு இல்லாம போகும். பாருங்க, கர்த்தரோட ஐக்கியத்தில் இருந்தவள் மரியாள். கிரீடம் என்று தலைப்புக்கு பொருத்தமானவள் மரியாள். இந்த குழுவிலும் வெற்றி பெறுவள் மரியாளா தான் இருப்பாள். மரியாளே மரியாளே மரியாளே, வாழ்ந்திரு, உயிர் தெழுந்திரு, தேவன் உன்னை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி மரியாளை ஜெயிக்க பிறந்தவள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. மார்த்தாளா மரியாளும் பார்க்குறப்போ யாருக்கு கொடுக்குறதுங்க? ரெண்டு பேரும் சரியானபடி பேசினார்கள். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் ரெண்டு பேரும் அற்புதமாக பேசினார். கரங்களை தட்டலாமா? மார்த்தாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது பார்க்கும்போது தேவனுக்கு வருகிறவர்களுக்கு பணிவிடை செய்தார். இந்த மார்த்தாளா நாம் இருந்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும், போஷிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும், குடும்பத்தை கட்டி காக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய சகோதரர்களை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். லாசருவை. அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் மரியாள் அமர்ந்ததுனால தன்னுடைய சகோதரனை, இழந்த சகோதரனை பெற்றுக்கொண்டார். அப்படியாக நாம் சேர்ந்து ஜீவிக்கும் போது பெரிய காரியங்களை, சபைகள் அற்புதங்களை செய்ய முடியும். அப்ப நம்ம மார்த்தாளாக இருக்க வேண்டும், மரியாள் அவர் ரெண்டு பேர் எழுந்தாதான் உயிரோட எழுப்ப முடியும். அல்லேலூயா. இங்க மரியாள் விலையேறப்பட்ட ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். பெண்களுக்கு மிகவும் அழகானது எது? முடி. அந்த முடியினால, தன்னுடைய அலங்காரத்தினால தேவனுடைய பாதத்தை துடைத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் நம்மளுடைய தாழ்மை உள்ளவர்களாய் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். அப்படி தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு அநேக குடும்பத்துக்களை நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படி நாம் பார்க்கும்போது இரண்டு அணியும் சிறப்பாக செய்தார்கள். ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்பொழுது மார்த்தாளும் மரியாளும் ரெண்டு விதமான வகையில் நடத்துகிற யார் தெரியுமா? பாஸ்டம்மா. அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? அவங்க இருக்கிறதுனால தான் குடும்பம், அவங்க இருக்கிறதுனால தான் சபை. அல்லேலூயா.
2 வகையிலும் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கீங்க. அவங்க இருந்தாதான் ஊழியத்தை பார்க்க முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். 2 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வீட்டில் எல்லாம் சமையல் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வரணும். வெறும் குடும்பத்தை மட்டும் இருந்துடலாம், ஆனா ஊழியம் செய்யறது, சபை ஊழியம் மிகவும் கஷ்டம். அம்மா சொன்ன மாதிரி கிரீடமா இருக்க வேண்டும் என்றால் இந்த ஊழியத்தில் நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளில் பேர்பட்ட தகுதி உள்ளவர் பெற்றவர்கள் நம்ம மார்த்தாள் மரியாள் 2 அணியிலுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு உங்க பாஸ்டம்மா. ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் அவங்களுக்கு நான் அவங்களை கனப்படுத்த நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மார்த்தாளா இருந்து குடும்பத்தை நடத்துறாங்க, இந்த மரியாளா இருந்து சபையை நடத்துறாங்க. நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறார்கள். குடும்பத்தை எல்லா பொறுப்பான வேலைகளை செய்து வருவர்களை போஷித்து வருவர்களை உபசரித்து என்ன அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய விசுவாசங்களை காட்ட முடியாது. துன்பம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் வாங்க சிஸ்டர் சிரிக்கணும், வாங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா. அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஆனா சாப்பிட்டீங்களா உங்களை ஒவ்வொரு தடையும் அன்பாக அழைத்து அவங்களுடைய துயரங்களை துக்கங்களை துன்பங்களை எல்லாவற்றையும் மனதிலே வைத்துக் கொண்டு உங்களை அன்பாக உபசரித்து அரவணைத்து மரியாதை போல மார்த்தாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள அப்படியாக நீங்க எல்லாம் ஜீவிக்கிறபடியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சிலாக்கியத்தை அருமையான ஊழியக்காரர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அம்மாக்காக நன்றி செலுத்துகிறேன், வந்திருக்க அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன், வந்திருக்க எல்லா விசுவாசிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்ல, நீங்க அருமையா பேசுறீங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுங்களா? பாஸ்டர்யா பேசி பேசி தேவனுடைய வசனத்தை பேசி பேசி அவர் குரலை கேட்டுருக்கீங்களா? எப்படி உங்களை வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்போதான் அவர் பேசுறப்பெல்லாம் நினைப்பேன் நான், எப்படி இந்த சபைக்கு ஒவ்வொருத்தரையும் தூணா நிறுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்காக ஒரு கரங்களை தட்டி அல்லேலூயா. இப்படிப்பட்ட சபையை இப்படிப்பட்ட ஊழியரை, அதுவும் உங்களுக்கு சிறிய வயசுலேருந்து கர்த்தர் அற்புதமா சின்ன வயசுல தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தை நடத்த கிருபை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மேலும் பெருக பண்ணுகிறார். மார்த்தாளே மரியாளே 2 அணியிலும் சிறப்பாக 2 அணிக்கும் வெற்றி வாகை சூடி இந்த காரங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா.